கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்ப்பது இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற தலைப்பு வானம் திறப்பது. வானம் திறப்பது என்பதை குறித்து நாம் சற்று தியானிக்கலாம். அநேக காரியங்கள் வேதத்துல இருக்குது. அநேக ரகசியங்கள் வேதத்துல இருக்குது. இப்படி நம்ம ஒவ்வொரு முறையும் அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம அறிந்து கொண்டு வருகிறோம். இதுல வானம் திறப்பது என்ன? எப்படி? என்ன? எப்போ? அப்படிங்கிறது குறித்தெல்லாம் ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். வேதாகமத்தின் முதல் அதிகாரத்திலேயே முதல் வார்த்தையே, "ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்." தேவனுடைய படைப்புல முதல் முதல் சிருஷ்டிக்கப்பட்டது வானம். அடுத்ததாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியிலே மனிதர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வானத்தில் யார் இருக்கிறார்கள்? எப்படி இருக்கிறது? என்னென்ன ஆசீர்வாதங்கள் அதனால் என்பதை குறித்து முதல்ல தெரிந்து கொண்டு, பிறகு மற்றவைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 103:19 நம்ம வாச்சோம்னா, "கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார்." பாருங்க, வானத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். இப்போ கர்த்தர் வானத்துல அவருடைய சிங்காசனம் இருக்குது நம்ம அறிந்து கொள்றோம். சங்கீதம் 115:16 பார்த்தா, "வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுஷருக்கு கொடுத்தார்" என்று வாசிக்கிறோம். வானங்கள் கர்த்தருடையது. வானம் ஒண்ணும் இல்ல. அங்க வானங்கள்ன்னு இருக்குது. அப்ப நெறைய வானம் இருக்குது. நம்ம வேதத்துல கூட ஆ பக்தன் சொல்றது, "நான் 3ஆம் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டேன்." அப்படின்ற அந்த வார்த்தையெல்லாம் வரும்போது, அங்க வானங்கள் என்ற வார்த்தைக்கு நமக்கு என்னன்றது அறிந்து கொள்ள முடியுது. ப்ளூரல். அப்போ வானங்கள் கர்த்தருடையவைகள். பூமியோ மனுஷருக்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் வேதத்துல. யோவான் 6:51 நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று கர்த்தர் தன்னை வானத்திலிருந்து வந்தவர் என்று தன்னை குறித்து நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். இந்த வானங்கள குறிச்சு இன்னைக்கு நம்ம அறியறதுனால தான், இந்த வசனத்தோட உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன். மத்தேயு 28:2 கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து, இந்த வசனத்துல கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து, ஆக மொத்தம் இப்படியாக வானத்திலே தேவனும் தேவ தூதர்களும் உள்ளார்கள் என்று வேதத்தின் ஆதாரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வானம் அதன் நிலையிலும், பூமியும் மற்ற சத்துவங்களும் அதனது நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது நம்ம எல்லாரும் அறிஞ்சதுதான். வானம், பூமி மற்ற எல்லா அளவற்ற சத்துவங்கள், எண்ணற்ற சத்துவங்களை கர்த்தர் படைத்தார் என்று பார்க்கிறோம். அதுவும் அப்படியே ஒரு வார்த்தையில, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை. எண்ணற்ற சத்துவங்கள். அதெல்லாம் நம்மளால ஈவன் சயின்டிஸ்ட் கூட அத கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட சத்துவங்கள். நான் சில வேளையில நினைப்பேன், இத்தனைய படைச்சிருக்கிறாரே, இதெல்லாம் எதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகு? அப்படின்னெல்லாம் ஒரு சில வேளையில யோசிச்சிருக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் கர்த்தர் படைத்தது எல்லாமே, எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. எதுவுமே யூஸ்லெஸ்ஸா இருக்காது. அது நமக்கு அறியாம இருக்குது. அது தேவ ரகசியமா இருக்கு. தேவ ரகசியம் அநேகம் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப தேவ ரகசியமா இருக்கு. அது நம்மளால அத அறிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா, ஆண்டவர் படைத்த எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா தான் அவர் படைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்வோம். அப்போ அததன் நிலையில இயங்கிக் கொண்டிருக்கிறது பூமியும், மற்ற தத்துவங்கள்ன்னு பார்க்கிறோம். ஆனா வேதத்துல சில வானங்களில், சில வான சில வ வேதத்துல சில வசனங்களில் பார்ப்போமானால், வானம் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். வானம் தேவனுடைய அதிசயங்களை அறிவிப்பது என்று வேதத்துல பார்க்கலாம். அந்த அதிசயம் தான் இப்ப நான் சொன்னேனே, ஒரு வார்த்தையால அத்தன விதமான கோள்கள், அவ்ளோ சத்துவங்கள். அது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு காரியம் அவர் வச்சிருப்பாரு. ஆனா, அது நமக்கு தெரியாது. ஆனா, அது எல்லாமே தேவனுடைய அதிசயங்களை அறிவிப்பது என்று நம் வேதத்துல பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்ட இந்த வானம் எப்ப எப்ப திறக்கப்படுது அப்படிங்கிறதா இன்றைக்கு நாம் செய்தியா பார்க்கிறோம்.
அப்போ மத்தேயு 3:16, மார்க்கு 1:10 இந்த வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியுள்ளார் என்பது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு என்னென்ன வழிமுறையோ, அதை நமக்கு காட்டி சென்றுள்ளார். அதில் ஒன்றுதான் ஞ் ஞானஸ்நானம் பெறுவது. ஞானஸ்தானம் பெறுவது. அதாவது இப்போ ஞானஸ்தானம் பெறும்போது வானம் திறக்கப்பட்டது என்பதை குறித்து இப்ப நம்ம பார்க்கலாம். அப்போ நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருப்பதைத்தான் ஞானஸ்நானம் என்ற ஒரு கோட்பாட்டை தேவன் நமக்கு முன்மாதிரியாக காட்டியுள்ளார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாமே அவர் வாழ்ந்த வாழ்க்கையில எல்லாமே நமக்கு ஒரு முன்மாதிரி, ஒரு முன்மாதிரியாவே தான் காட்டிக் கொண்டு போனார். நம்ம அவருடைய பிள்ளைகளாகிய நாம், நமக்கு எதை அவர் முன்மாதிரியாக காட்டிக் கொண்டு போனாரோ, அத நம்ம ஃபாலோ பண்ணணும். அத நம்ம வந்து அ நடைமுறைப்படுத்தி நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே தான், அவர் நமக்கு எல்லாவற்றையும் முன்மாதிரியாக அ அ காட்டியுள்ளார். தேவனோடு ஒப்புரவாவது, தேவ பிள்ளைகளாகிய தேவ அ ஐக்கியத்துக்குள் நாம் வருவதன் அடையாளம் தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம்னா, அவருடைய தேவனோடு ஒப்புரவாவது. தேவனுடைய பிள்ளைகளாக தேவராஜ்யத்துக்கு நாம் வருவதன் அடையாளம் தான் ஞானஸ்தானம். அப்போ ஞானஸ்தானம் பெறுவது எவ்வளோ பெரிய முக்கியம் பாருங்க. அவ்ளோ பெரிய முக்கியமான விஷயத்த எவ்வளவோ வந்து அ அசால்ட்டா அது வந்து ஒரு ஒரு பொரு பொருட்டாகவே இல்லாம நினைக்கிற அநேக மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எவ்ளோ பெரிய விஷயம். சில காரியங்கள்ல இப்ப நெனைப்பாங்க, ஞானஸ்தானம் எதுக்கு பெறுறது? என்ன இப்ப பெற்றே ஆகணுமா? என்ன பண்றாங்க ஞானஸ்தானத்துல? ஒரு தண்ணிக்குள்ள இப்டி முழுகுறோம், எழுந்து வர்றோம். இதுல என்ன இருக்குது? இப்படின்னெல்லாம் யோசிச்சுட்டு கூட நெறைய மக்கள் அத பத்தி ஒரு சிந்தனை கூட இல்லாம இருப்பாங்க. ஆனா ஞானஸ்தானங்கிறது எவ்வளவு வல்லமை உள்ளது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. ஞானஸ்தானம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு இது கேள்விப்பட்டுக்கிறது இல்ல. பிரசங்க பெரிய கர்த்தருடைய பிள்ளைகள், பிரசங்கியார்கள், சபையில சொல்றது சொல்லியிருக்கிறத நான் கேட்டதுன்னா, ஞானஸ்தானங்கிறது பரலோகத்துக்கு எடுக்கிற ஒரு டிக்கெட் மாதிரி. பரலோகத்துக்கு முதல் டிக்கெட் வாங்கணும். டிக்கெட்ன்னா என்ன? நம்ம ஒரு பஸ்லயே பிரயாணம் பண்றோம். ட இது ட்ரெயின்ல பிரயாணம் பண்றோம். அப்போ நம்ம டிக்கெட் வாங்கணும். அப்பத்தான் நாம கரெக்ட்டா, தைரியமா போக வேண்டிய இடத்துக்கு நாம் போய் சேருவோம். அதுக்கு டிக்கெட் நம்ம வாங்கணும். இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, நான் எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் கர்த்தரோட எப்போ ஐக்கியமா தான் இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் அ தேவையா? நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்படின்னு சாதாரணமா சொல்லுவாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் ஆண்டவர் என்னோட தான் இருக்கிறாரு. இப்படின்னு எல்லாம் சாதாரணமா சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு மனுஷன் ட்ரெயின்ல பிரயாணம் பண்றாரு. அப்போ பெட்டி நெறைய பணம் இருக்குது. பெட்டி நெறைய பணம் இருக்குதுப்பா. ஆ நல்லா பெட்டிய தெறந்தாவே பணம் கட்டு கட்டா அடுக்கி வச்சிருக்கிறாரு. அப்படி பெட்டி நெறைய பணம் இருக்குது. ஆனா டிக்கெட் எடுக்கல. போறாரு. இப்ப டிராவல் பண்ணிட்டு போறாரு. அப்போ டிராவல் பண்ணிட்டு போம்போது டிக்கெட் செக்கர் வராங்க. "டிக்கெட் காட்டுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லைங்க, நான் டிக்கெட் வாங்கல. ஆனா பெட்டி நெறைய பணம் இருக்குது. நான் டிக்கெட் வாங்கல. ஆனா பெட்டி நெறைய பணம் இருக்குது. இந்தாங்க பணம் நீங்க கேட்கறது" அப்படின்னா வுட்டுருவாங்களா? பெட்டி நெறைய பணம் இருந்தா கூட, டிக்கெட் செக்கர் வந்து 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 கேட்கும்போது, பணம் நெறையா வச்சுக்கிறான். ஒண்ணும் இல்லாமையெல்லாம் இல்ல." அப்படின்னு யோசிக்க முடியுமா? கிடையவே கிடையாது. "நீங்க ஏன் டிக்கெட் வாங்கல?" அப்படின்னு சொல்லிட்டு, அதற்குரிய பனிஷ்மென்ட் ஒரு ஃபைன் போடுறது 10 மடங்கு ஃபைன் போடுறதோ, அல்லது கோர்ட்டுக்கு கூட்டு போறது காசு இல்லைன்னா, எங்க நியாயஸ்தானத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதனால ஒரு டிக்கெட் ஒரு ரூ. 10 குடுத்து ஒரு ட்ரெயின் இங்கேருந்து ஒரு அரக்கோணம் போற ட்ரெயின் ஒரு ரூ. 10 டிக்கெட்டு. அந்த ரூ. 10 டிக்கெட்டு அப்படி வாங்காம, பொட்டி நெறைய பணத்த வச்சுட்டு போனா கூட என்ன அர்த்தம்? வேஸ்ட்டு தான். அப்போ டிக்கெட்டுன்னு ஒண்ணு வாங்கணும். அந்த டிக்கெட்டு தான் நம்ம எடுக்கிற ஞானஸ்தானம். ஞானஸ்தானம். இத வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் போதிச்ச அந்த போதனைய நான் கேட்டிருக்கிறேன். அப்போ இந்த ஞானஸ்தானங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியத்துவம். அவ்வளவு ஒரு முக்கியத்துவம்.
ஏன்னா கர்த்தர் நமக்கு காட்டி போயிருக்கிறாரு. நீங்க அவருக்குள்ள வரணும் வரணும் அப்படின்னு அவர் நம்ம எல்லாம் ஒரு முன்மாதிரியா இருந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரு பாவத்துக்கு மரித்து. அப்ப அவர் பாவம் இல்லாதவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். ஆனாலும் நாம அதன்படி அவர் பிரகாரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அவர் ஒப்புக் கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தார். அந்த ஞானஸ்தானம் தேவன் நமக்கு முன்மாதிரியாக எடுக்கும்போதுதான் வானம் அவருக்கு திறக்கப்பட்டு, தேவ ஆவி அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன ஆகுது? நம்ம எல்லாரும் வேதத்துல பார்க்கிறோம். தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி அவர் மேல் வருகிறதை கண்டார். அன்றிலும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். ம். என் இவர் மேல் ஆ இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்ததை நாம் பார்க்கிறது. இவரு எதுக்கு? பாவத்துக்கு செத்து, நாமும் இதேதான். அவர் எது நமக்கு முன்மாரியா செஞ்சுட்டு போனாரோ, அதேதான் நாமும் பாவத்துக்கு செத்து, நீதிக்கு பிழைக்கும்போது, அதாவது ஞானஸ்தானம் பெறும்போது, தேவன் நம்மில் பிரியமாய் இருப்பார். தேவ ஆவியை நம்மேல் ஊற்றுவார். இது தேவ ஆவி நம்மேல் ஊற்றப்படும்போது, நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஆ பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அப்ப ஞானஸ்தானம் எடுக்காதவங்களுக்கு கூட இந்த உதாரணத்த சொல்லி நம்ம அதை செயல்படுத்தணும். அப்போ தேவ ஆவி நம் மீது ஊற்றப்பட்டால் தான் தேவ சித்தத்தை நாம் செய்ய முடியும். அவரோட ஆவி நம் மேல ஊற்றப்படும்போது, அவர் சாயலாக நாம் இருக்கிறோம். அவர் ஆவி நம்ம மேல ஊற்றப்படும்போது தான், அவருடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியுது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடனே இருந்த சீஷர்கள் சாதாரண பாமர மக்களாக இருந்தார்கள். தேவ ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்பட்டவுடன் தான், தேவ வல்லமையை பெற்று, தேவனுக்காக ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த ஆவி ஊற்றப்படணும். அந்த ஆவி எப்ப ஊற்றப்படுதுன்னு பார்த்தா, வானம் திறக்கப்படும்போது. எப்ப வானம் திறக்கப்படுது? ஞானஸ்தானம் எடுக்கும்போது. அப்போ நம்ம அந்த அந்த தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள கொள்வதற்கு நாம் இந்த காரியத்தை செய்யணும். நம்ம செஞ்சிருந்தா, ஆ மிக மிக சந்தோஷம். அது தெரியாதவங்களுக்கு இத நாம் அறிவிக்கணும். தேவ ஆவிய பெற்று தேவனுக்காக தேவ சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது வானம் திறக்கப்படுது. தேவ வல்லமை நமக்கு வருகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது, ஜெபம் செய்யும்போது வானம் திறக்கப்படுகிறது. ஜெபம் செய்யும்போது வானம் திறக்கப்படுகிறது. லூக்கா 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்றபோது, இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்போது வானம் திறக்கப்பட்டது என்று பார்த்தோம். பாருங்க, நாம் வானம் திறக்கப்பட்டதுக்கு ஜெபம் திறக்கப்பட்டதற்கதாக எப்படி ஜெபிக்கணும்? வானம் திறக்கப்படுற அளவுக்கு அந்த வசனத்துல இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்போது வானம் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இதுவும் நமக்கு அவர் ஒரு முன்மாதிரியாக வைத்து சென்ற காரியம். நாம் வானம் திறக்கப்படத்தக்க ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். பாருங்க, நம்ம எப்படி கருத்தா ஜெபம் பண்ணும். நீயோ ஜெபம் பண்ணும்போது உங்களா உங்கள் வீட்டுக்குள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். பாருங்க, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. நம்ம ஜெபம் பண்ணும்போது, நீயோ உன் அறை வீடு. இன்னொன்னு அறை வீடுன்றது நம்ம இருதயத்தையும் சொல்லப்படுது. இருதயத்தையும் சொல்லப்படுது. அதாவது இந்த வெளிப்பட்ட சிந்தனைகள், அங்க இங்க அலையிற மனித மனசனுடைய அந்த அலைச்சல், அதெல்லாம் இல்லாம
அப்படியே ஒரே மனதோடு, முழு மனதோடு அவரிடத்துல நாம் ஜெபிக்கணும். இப்படித்தான் நாம் ஜெபிக்கும்போது, தேவன் நமக்கு தமது பொக்கிஷசாலையாகிய இப்படி ஜெபிக்கும்போது, நம்ம அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா என்ன பண்றாரு? வெளியரங்கமா நமக்கு பலன் அளிப்பாரு. இப்படி நாம் ஜெபிக்கும்போது, தேவன் தமது பொக்கிஷசாலையாகிய வானத்தின் பலகணியை திறந்து, இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் என்பது நம் தேவனோடு உறவாடுகிற நேரம். நாம் தேவனோடு ஐக்கியம் வைப்பது ஜெபத்தின் மூலமா தான். நம்ம வேதம் வாசிக்கிறது ஆண்டவர் அ நம்மோடு பேசுவது. அவருடைய வசனம் நம்மோடு பேசுவது. நம்ம வேதம் வாசிக்கும்போது. ஆனா ஜெபம் பண்ணும்போது, நாம் தேவனிடத்துல பேசுவது, உறவாடுவது. தேவனோடு உறவாடுகிற நேரம் தான் நம்ம ஜெபம் பண்ணுவது. அப்போ தேவனிடத்தில் நம்ம ஒன்றை பெற வேண்டும் என்றால், அதை நாம் ஜெபத்தின் மூலமாக தான் தேவனுக்கு தெரியப்படுத்த முடியும். பாருங்க, நம்ம ஏதாவது கர்த்தரிடத்துல சொல்லணும்னா, நம்ம உடனடியா நம்ம ஒரு ஒரு துக்கமான விஷயம், ஒரு வேதனையான விஷயம், இன்னும் ஒரு முக்கியமா தேவையானதா இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட, அத கொஞ்சம் நிறுத்திட்டு, வீட்டு வேலையோ, மற்ற வேலையோ நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது கூட, அத நிறுத்திட்டு, நம்ம ஒரு ரூம்குள்ள இதான் ரொம்ப தேவை. அப்படிங்கும்போது டக்குன்னு நம்ம செய்யற காரியம், நம்ம ரூம்குள்ள கதவ சாத்திட்டு, ஆண்டவரோட ஐக்கியமா, அ ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்த வாய்க்க செய்யணும். அந்த கஷ்டத்த நீக்கணும். அந்த பிரச்சனைய போக்கணும். அ இந்த வியாதி நீங்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள எண்ணத்த பத்தி நம்ம கடவுளோடு வேண்டுதல் செய்யணுமோ, நம்ம ஓடி நம்ம ரூம்குள்ள கதவ சாத்திட்டு, நம்ம ஜெபிக்கிறது. அந்த ஜெபம் அந்த ஜெபம் தான் அது ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம். நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்துறது ஜெபத்தின் மூலமா தான். முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு நாம ம் ஆ தேவனுக்கு ஜெபிக்க வேண்டும். தேவனிடத்துல நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு. முதலாவது கற்பனையே, தேவாதி தேவன நம்ம எப்படி இது பண்ணுவோம்? முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்துமாவோடு நம்ம ஜெபிக்கணுங்கிறது நம் வேதத்துல நாம் வாசித்த 1ஆம் கற்பனையா கூட இருக்கிறது. அப்படி நம்ம கடவுளோடு ஒன்றி நம்ம ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க, ஒரு வசனம், "அந்தி சந்தி மத்திய வேளையில நான் கர்த்தரை நோக்கி முறையிடுவேன்" என்று சங்கீதக்காரன் சொல்றத நாம எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ அந்தி சந்தி மதிய வேளையில நான் கர்த்தரை நோக்கி முறையிடுவேன் என்று சங்கீதக்காரர் சொல்றத நம்ம தெரியுது. அது அ அவரு அந்த சங்கீதத்துல தாவீது பழு ப ப ஜெபிக்கும்போது, அந்த அந்த தாவீது முழு இஸ்ரவேலருக்கும் பெரிய ராஜா, பெரிய ராஜா. அப்படி அந்த பெரிய ராஜாவுக்கு எத்தன எத்தன வேலை இருக்கும். ஆனா அத்தன வேலையிலயும் அவர் கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம் அந்தி, சந்தி, மதிய வேலை. அவ்ளோ வேலைகள் இருந்துமே, ஆண்டவருக்கு அந்தி, சந்தி, மதிய வேளையில தன் ஆத்தும தாகத்தோடு மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுது தேவனேன்னு சொல்லிட்டு, அந்த சங்கீதக்காரன், அந்த தாவீது ராஜா கதறி ஆண்டவரை தேடுறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கதறல் நம்மிடத்துல ஆண்டவரோடு நம்ம ஐக்கியமா இருக்கும்போது, அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார்ன்னா, நம்ம இருதயம் அவரோடு ஐக்கியமா இருக்கும்போது, அவருக்கு எத்தனை சந்தோஷம் தெரியுமா? அதையெல்லாம் நம்ம உணரும்போது தான், அத நம்ம முழுமையா நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. நாமும் தேவனை அப்போ அந்த அந்த சங்கீதக்காரன் தாவீது அப்படி அந்தி சந்தி மதிய வேளையில ஜெபிக்கிறான்னா, நாம சாதாரண மனுஷர் தான். எத்தனையோ நேரங்கள் நமக்கு கிடைக்கும். அப்படியெல்லாம் இருக்கும்போது, நாம் தேவனை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபத்தில் தேடணும். முழு இருதயத்தோடு தேடும்போது, அவர் நம்மோடு பேசுவார். நம்மோடு பேசுவார். அந்த முழு இருதயம் அந்த நான்லாம் சில வேளையில ஜெபம் பண்ணும்போது, 1% டிஸ்டர்ப் 1% டிஸ்டர்ப் இருந்தா கூட, கர்த்தர் பேசுறது எனக்கு அ தெரியாது, கிடைக்காது. அந்த மனசுக்குள்ள ஆண்டவர் போடுற வார்த்தை, அந்த 90% அவரோட இருந்து, 1% நான் கொஞ்சம் மைண்ட் ஒரு ஒரு செகண்ட் டிஸ்டர்ப் ஆனா கூட, கர்த்தர் பேசுறது தெரியவே தெரியாது. அவரு அந்நிய பாஷைய கொடுத்து, அவரு அதுக்கு விளக்கம் குடுக்கிறதெல்லாம் வரவே வராது. அப்போ 100% தேவனோடு நம்ம ஐக்கியமா இருக்கும்போது தான், அவர் சத்தத்த கேட்க முடியும்.
அவர் நம்மோடு நம்ம இருதயத்துக்குள்ள பேசுற பேச்சை நாம் கேட்க முடியும். நம்முடைய வாஞ்சைகள், தேவைகள் எல்லாவற்றையும் அவர் கேட்பதற்கு நாம் கேட்பதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். நம்ம கேட்கறதுக்கு நம்ம என்னென்ன தேவைகள் நமக்கு தேவைங்கிறது, நாம் கேட்பதற்கு முன்னாகவே அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நம்மிடத்துல ஜெபத்தின் மூலமாக கேட்டு பெற்றுக்கொள்ள நம்ம இடத்துல சொல்லிக்கும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடு. ஏன் அவருக்கு எல்லாமே தெரியுமே! அவரே குடுக்கட்டுமே! அப்படின்னு நம்ம நினைக்காம, கேளுங்கள் அப்படிங்கிற அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து கேட்கும் பொழுது, கர்த்தர் ஏற்ற நேரத்துல, ஏற்ற ஆசீர்வாதங்களை அந்த நேரத்துல அவர் என்ன திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, அந்த திட்டத்தின்படி அவர் நமக்கு கொடுக்க வாஞ்சையுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் ஜெபிக்கும்போது தான் அவருடைய வல்லமை, வரங்களை பெற முடியும். ஜெபிக்கும்போது தான் தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில வருவார். ஆவியானவர் நம்ம இருதயத்துல வாசம் செய்வார். எல்லாமே நம்ம ஜெபிக்கும்போது தான். வானம் திறக்கப்படுறது, ஆவியானவர் நம்மளோட பேசுறது, எல்லாமே நம்ம முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நம்ம ஜெபிக்கும்போது தான். ஒரு வசனம் யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது என்றால் என்ன? நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இந்த வசனத்த பாருங்க. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ இறங்கி வருகிறது என்றாவே, அது எங்கிருந்து இறங்கணும்? மேல இருந்தா தான் கீழ இறங்க முடியும். மேல இருந்தா தான் கீழ இறங்கி வருகிறது என்று சொல்ல முடியும். அப்போ இறங்கி வருவதாக ஆ வேதத்துல நம்ம பார்க்கிறோம். வானம் திறக்கப்பட்டால் தான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நன்மையான ஈவுகள் வந்தடையும். பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கும்போது வருவார். இதெல்லாம் நம்ம நம்மளுடைய தேவனோடு நம்ம ஐக்கியமாகறதுக்கு நன்கு அறிந்து கொள்ளணும். ஏன் நம்ம வேதத்துல சின்ன பிள்ளைகள்லேருந்து ஒரு கிறிஸ்தவர்களாக பிறந்துதான் நம்ம சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லா வசனத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் ஒவ்வொரு வசனம் கேட்கும்போது, ஒவ்வொரு முறை கேட்கும்போது, அது இன்னும் அ அது உற்சாகப்படுத்துற வசனமா இருக்கும். நம்ம பலமுறை கூட கேட்டிருப்போம். ஆனாலும் அது அப்பப்ப கேட்கும்போது, அது இன்னும் நம்ம ஜீவனை உயிர்ப்பிக்கும். நம்மள ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். கேட்டுட்டு தான் இருப்போம். ஒரு நேரத்துல ஒரு மாரி சிந்தனையில இருப்போம். ஒரு நேரத்துல ஒரு மாதிரி நம்ம ஒரு என்னது ஏனோ தானோன்னு கேட்டுருப்போம். ஆனா ஒரு ஒரு வாட்டி கேட்கும்போது, அது டீப்பா மனசுல பதியிற மாரி இருக்கும். அப்பதான் கர்த்தருடைய வார்த்தைய என்ன சொல்றாரு ஆண்டவர், எப்பொழுதும் எப்பொழுதும் அவரோட ஐக்கியமா இருக்கணும். இந்த வேதத்த படிக்கணும், ஜெபிக்கணும், வேதத்த படிக்கணும். அப்ப வேதத்த நம்ம சொல்லியிருக்கோம். நான் 4 வாட்டி படிச்சுட்டேன். வேதத்த 5 வாட்டி படிச்சுட்டேன். நான் 10 முறை படிச்சுட்டேன். இப்படின்னெல்லாம் சொல்றத எல்லாரும் கேள்விப்படுறோம். நம்மளும் படிச்சிருக்கிறோம். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் வேதத்த படிக்கும்போது, ஆண்டவர் நமக்கு புது புது காரியங்களை நமக்கு நினைப்பூட்டுவார். புது புது காரியங்களை செயல்படுத்த அவர் செயல் வைப்பார். அப்பதான் அன்னைக்கு அது மனசுல பதியிற மாரி இருக்கும். ஆக இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு முறையும் அவர் ஜெபிச்சு, நாம் ஜெபிக்கும்போது வானம் திறக்கப்பட ஆண்டவர் செய்வார். அந்த காரியத்துக்கு நாம் முழு இருதயத்தோடு நம் ஆண்டவர் இடத்துல நாம் ஜெபித்து அவருடைய வல்லமைய பெற்றுக்கணும். அவருடைய வரங்கள பெற்றுக்கணும். நமக்கு தேவையான நம்ம காரியங்கள் எல்லாம் நிறைவேற ஆண்டவரத்துல ஜெபிக்கும்போது, கட்டாயம் அவரு நமக்கு கொடுப்பார். அதான் நம்ம இந்த சாட்சி சொல்லும்போதெல்லாம் எவ்வளவு அருமையான சாட்சி. இந்த சாட்சியெல்லாம் சாதாரணமா எவ்வளவு வேதனைய சரீரத்துல உண்டாக்குற அந்த சாட்சி. ஆனா, அந்த சாட்சி சொல்ற நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா கேட்க வேண்டியதா இருந்தது. என்னடான்னா, ஆண்டவருடைய செயல் ஒரு ஒரு சரீரத்துக்குள்ள ஆ சாத்தானானவன் புகுந்து வேலை செய்றான்னா, சாதாரணமா இருக்குமா? ஐயோ! பயங்கரமா இருக்கும். ஏன்னா, அது ஒரு வெளிய ஒரு ஸ்பிரிட்டு. நம்ம ஸ்பிரிட்டு நம்ம சரீரத்துக்கு சரி. இதே வெளியில இருக்கிற ஒரு ஸ்பிரிட்டு, அது மோசமான ஒரு ஸ்பிரிட்டு. அது ஒரு சாத்தான் உள்ள வந்தா, சாத்தானுடைய காரியம் எப்படி வாதிக்கும்? எப்படி வதைக்கும்? அப்படியெல்லாம் இதுலருந்து விடுதலை வரணும்னா, அது ஜெபந்தான். ஜெபந்தான். ஜெபம் எங்கேருந்து? மேலிருந்து தேவனிடத்துல இறங்கி வருது. அப்போ இதெல்லாம் வானம் திறக்கப்படுற காரியம் தான். வானம் திறக்கப்படும். அவரோட வல்லமை வருவது, அவர் ஜெபிக்கும்போது கிடைக்கிறது எல்லாமே அந்த வானம் திறக்கப்படும்போது தான். அப்போ
விசுவாசிக்கும்போது வானம் திறக்கப்படுதுன்னு இன்னொரு அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 50, 51. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, "அத்திமரத்தின் கீழே உன்னைக் கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளைக் காண்பாய்." இயேசு வந்துட்டு இருக்கும்போது, நாத்தான்வேல் என்கின்ற ஒரு மனிதன் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்போது, நான் அவனுக்கு ஒரு ஆச்சரியம் வர பார்த்தோன்னே, அப்போ இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, "அத்திமரத்தின் கீழே உன்னைக் கண்டேன் என்றா? நான் உனக்கு சொன்னதினாலயா நான் விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளைக் காண்பாய்." அடுத்த வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, "வானம் திறக்கிறதையும், தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும், இறங்குகிறதையும் நீங்கள் இதுமுதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்" என்றார். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தைய மெய்யாகவே, மெய்யாகவேன்னு 2 வாட்டி சொல்றபோதுங்கிறது, அந்த இடத்துல ஒரு அழுத்தத்த குடுக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளுது. அப்போ அந்த அழுத்தத்த குடுக்கிற வசனம் என்னன்னா, பின்னும் அவரை நோக்கி வானம் திறக்கிறதையும், தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும், இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நாம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும்போது, அப்ப இந்த கர்த்தர் மெய்யாகவே, மெய்யாகவே நம்ம சொல்லியிருக்கிறார்ன்னா, அத நம்ம எப்படி விசுவாசிக்கணும்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும்போது, வானம் திறக்கப்படுகிறது என்று இந்த வசனத்தின் மூலமாக அறிய முடிகிறது. வானம் திறக்கப்படும்போது, வானத்துள்ள அதிசயங்களை நாம் காண முடியும். நம்ம கண்ணுக்கு புலப்படாத, தெரியாத தேவதூதர்கள் நமக்கு அதிசயமானவர்கள். வானத்துல கோடான கோடி தேவதூதர்கள், பணிவிடையின் ஆவிகள், தேவனுடைய கட்டளைக்கு காத்துக் கொண்டிருக்கார் என்று வேதத்துல பார்க்கிறோம். தேவ் அநேக ஒவ்வொருவருக்குமே தேவன் பணிவிடையின் ஆவி வைத்திருக்கிறார் என்று நம் வேதத்துல நாம் காண முடிகிறது. மத்தேயு 18:10 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இது அருமையான வசனம் பாருங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவரவருக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போது தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தின்படி பார்த்தா, நம்ம ஒவ்வொருவருக்குமே ம், தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்று அறிய முடியுது. எத்தனை பெரிய விஷயம் பாருங்க. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதுகாப்புக்கு தேவ தூதர்களை வச்சிருக்கிறாரு. எத்தனை ஒரு பெரிய சிலாக்கியம் பாருங்க. எத்தனை ஒரு பாக்கியம். நம்மள அறியாமயே நமக்கு ஒரு தூதன் நம்மை பாதுகாக்கறதுக்கு நம் தகப்பன். சின்ன பிள்ளைங்க வெளிய போம்போது, எந்த தகப்பனும் தனியா அனுப்ப மாட்டாங்க. யாராவது ஒருத்தர துணைக்கு பெரியவங்கள அனுப்புவாங்க. யாராவது ஒருத்தர் துணைக்கு பெரியவங்கள அனுப்புவாங்க. எதுவும் பிரச்சனை வந்துறக்கூடாது. ஏதோ அந்த நாய் தொந்தரவு, பூனை தொந்தரவு இதெல்லாம் வந்துறக்கூடாது. இன்னும் ஏதோ ஆபத்து வந்துறக்கூடாது. குழந்தைக்கு ரோட்ட கிராஸ் பண்ண தெரியாது. குழந்தைக்கு இது தெரியாது, அது தெரியாதுன்ட்டு ஒரு பெரிய ஆள அனுப்புவாங்க. பெரியவங்க, வீட்ல இருக்கிறவங்க. அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு தேவதூதர வச்சுட்டுருக்கிறாங்க. நம்ம பேசுறது, நம்ம செயல்படுறது, நம்ம சிந்திக்கிறது, நம்ம யோசிக்கிறது எல்லாம் கர்த்தருக்கு அப்படியே பாஸ் ஆயிட்டே இருக்கு. ஏறுறது, இறங்குறது, ஏறுறது, இறங்குறது. இப்படி பேசினா, அப்படி பேசினா, இத சொன்னா, அத சொன்னா, இந்த சண்டை போட்டா, இவனோட இந்த சண்டை போட்டா, அவனோட அந்த சண்டை போட்டா, இப்படி நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே அப்படியே சும்மா கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் ஆகுற மாதிரி இந்த தேவ தூதர்கள் அந்த தேவ சமூகத்துக்கு நம்மளுடைய காரியங்கள எடுத்துருவாங்க. அதனால என்ன செய்யணும் நம்ப? ஜாக்கிரதையா பேசணும். ஜாக்கிரதையா பேசணும். நாம ஒரு மனுஷன நம்ப, அட இவன் எல்லாம் ஒரு மனுஷனா? இவனுக்கெல்லாம் நாம ஒரு முக்கியத்துவம் குடுக்கணுமா? இவன் எல்லாம் நம்ம அப்படி பார்க்கணும். இப்படின்னெல்லாம் ஒருவரையும் நம்ம நினைக்கக்கூடாது. ஒருத்தரையும் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா, அவனையும் படைச்சது கடவுள் தான். அவனுக்கும் ஒரு தேவ தூதர்களை வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது, அவன பற்றி தூஷணமாவோ, அவன் அந்த மனுஷன பத்தியோ ஏதாவது பேசினாக்கா, அது மேல போயிட்டுருக்கும். அது நம்மளுக்கு நம்ம ந க அது வந்து நம்ம கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியம் நம்ம செய்யற மாரி, அது மேல அந்த விஷயங்கள் கடந்து போயிட்டே இருக்கு. தேவ தூதர்கள் மூலமா. அப்போ தேவன் ஒவ்வொருவருக்குமே
இந்த தேவ தூதர்களை வச்சு அவர் வானத்திலிருந்து போறதும், இறங்கி வர்றதும், போறதும், இப்படி தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் நல்லாவே வேதத்துல யாக்கோபு ஆ அவங்க அப்பா, அம்மாவ விட்டுட்டு அப்படியே ஓடி போகும்போது, அன்றைக்கு ஒரு வனாந்தரத்துல தலைக்கு கல்ல வச்சு படுக்கும்போது, அவன் படுத்துட்டு இருக்கும்போது, தேவதூதர்கள் இறங்குறது, ஏறுறது, ஏணியில இறங்குறது, ஏறுறது இப்படின்னு ஆ அவன் கனவு கண்டத அவன் ஆ அத பத்தி அது அது ஒரு பெரிய விஷயமா அவன் அந்த கல்ல எடுத்து, அத பரிசுத்தம் பண்ணி, எங்க இது வந்து தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல் அப்படின்னு பேர் வச்சுட்டு போனானே. ஏன்? அப்படியே தேவதூதர்கள் ஏறி இறங்குறத அவன் பார்க்குறான்னு பார்க்குறோம். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது, நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு கொண்டு போகப்படுது. அதே மாதிரி நம்ம யாரையாவது திட்டுனாவோ, பேசினாவோ, அந்த காரியமும் மேல கொண்டு போகப்படுது. அப்ப யாரையுமே நம்ம வந்து கம்மியா நினைக்கக் கூடாது. கம்மியா எடை போடக் கூடாது. பாருங்க, ஆ இந்த உலகத்தில் உள்ள ஜனத்தொகையில அதற்கு மேலாகவும் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா பல விதத்துல. அப்படின்னு இந்த வசனத்தின் மூலமா நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுது. இந்த உலகத்தின் ஜனத்தொகைய அ இந்த உலகத்துல ஜனத்தொகை இப்போதைக்கு 1400 கோடி அப்படி நம்ம இல்ல, இல்ல, இல்ல. 1000 இந்த ஜனத்தொகை நம்ம 140 கோடி இந்தியாவுலே நம்ம படிக்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700, 800 கோடிக்கு மேலாக ஆ மக்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது. நியூஸ்லயும், மற்ற காரியங்கள்லயும். அப்போ இயேசு இயேசு கிறிஸ்துவின் அப்போ அப்படி வந்து நமக்கு உதவி செய்யற அந்த பணிவிடை தூதர் இருக்கிறாங்க. அதற்கும் மேல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொன்ன பிரதான தூதன் காபிரியேல், தானியேலின் புஸ்தகத்தில் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் தூதன், இப்படி அநேக தேவ தூதர்கள் ஒவ்வொருவரும் வானத்திலிருந்து அ பூமிக்கும், பூமியிலிருந்து வானத்துக்கும் ஏறுவது, இறங்குவதுமாக இருக்கிறார்கள். இது எல்லாமே வான தூதர்கள். இப்ப வானத்துக்கு ஏறுவதும், இறங்குவதுமாக இருக்கிறார்கள். இவைகள் நம் கண்களுக்கு தெரியாது. இவர்கள் எல்லாம் நம்ம கண்களுக்கு தெரியாது. ஆனால் விசுவாசிக்கும்போது கவனிங்க, விசுவாசிக்கும்போது ஆண்டவர் நமக்கு அத காண செய்வார். நம் மனக்கண்களை திறப்பார். மனக்கண்களை திறக்கும்போது தான் தேவ தூதர்களையும் காண முடியுது. ஆ தேவதூதர் அல்லாத இப்ப பிரியா சொன்னது போல, இந்த ஸ்பிரிட்டு வேற ஸ்பிரிட்டும் தெரியும். ஒரு வாட்டி நான் ஜெபிக்கும்போது மொட்டை மாடியில அப்ப கொஞ்சம் ராத்திரி வேளையில என் குடும்பமா போய் அப்ப நிலா வெளிச்சம் இருந்தது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வீட்ல வந்து ஏசி இல்ல. அப்போலாம் கரண்ட் இல்லாத நேரத்துல நாங்க மேல போனோம். அப்போ மேல போயி இந்த கையில எடுத்துட்டு போற அது நான் கட்டாயம் சொல்லிதான் ஆக வேண்டியது இருக்குது. கையில எடுத்துட்டு போற அந்த லைட்ட வச்சுட்டு நான் போகும்போது, போய் அங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். நான் ஒரு ஃப்ளோல ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் மனக்கண்களை திறந்தருளும். அது ராத்திரி ஒரு 10, 10:30 இருக்கும். மேல வேற இருட்டா இருக்குது, கரண்ட் இல்லாம. கையில வச்சிருக்கிற அந்த எலக்ட்ரிக் லைட்டு தான். ஆண்டவரே என் மனக்கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ளோல ஜெபம் பண்றேன். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாரு. "நீ உன்னோட மனக்கண்கள திறந்தருளும் நீ இந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்க மாட்ட. அப்படி நீ பயந்து போயிருவ." அப்படின்ற ஒரு வார்த்தைய கூட கர்த்தர் சொன்னாரு. ஏன்னா, என்னுடைய இருதயத்த அவரு தெரிஞ்சுட்டு, "நீ பயந்துருவ, அமைதியா இருப்பா" அப்படின்னு என்கிட்ட இதே வார்த்தை சொன்னாரு. நான் உன்னோட மனக்கண்கள திறந்தா நீ பயந்து போயிருவ. இந்த உலகத்துல, இந்த ஸ்பிரிட் வேர்ல்டுல அப்படின்னு சொன்னாரா, அந்த பயம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருந்துட்டு இருக்குது. பிரியாவுக்கு மனக்கண்களை திறந்து, அ அந்த ஸ்பிரிட்ட பத்தி சொல்லியிருக்கேன். அவகிட்ட நான் பலமுறை பேசியிருக்கிறேன். "பிரியா எனக்கே பயமா இருக்குது பிரியா, கேட்கறதுக்கே. அப்பா எங்களுக்கு கொஞ்சம் தரிசனத்த குடுங்கன்னா, அப்ப கூட ஆ நான் கொஞ்சம் பயந்துட்டு கேட்கறதுக்கு பயப்படுறேன். தரிசனத்த குடுங்க ஆண்டவரே! நீங்க தரிசனத்த குடுத்தா, அ தூதர்கள காட்டுவீங்க, உங்கள காட்டுவீங்க, கூடவே சாத்தானையும் காட்டுவீங்க. எனக்கு இப்ப வரைக்கும் பயமா இருக்குது." அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கர்த்தர்ட்ட சொன்னேன். கர்த்தர் என்னை மன்னிக்கணும். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பயமுள்ள ஆவியை கொடாமல், தெளிந்த புத்தியுள்ள ஆவி, பயமும், அன்பும் நிறைந்த தெளிந்த புத்தி ஆவியை கொடுத்திருக்கிறான்ற வசனத்தை நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனாலும் கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யுது. பிரியா சொல்லும்போதெல்லாம் நான் ஆச்சரியமா கேட்பேன். "அப்படியா? அப்படியான்னு எனக்கு தான் பயமா இருக்குது பிரியா. கர்த்தர் இடத்துல மனக்கண்களை திறந்தருளும்னு கேட்கறதுக்கே பயமா இருக்குது." அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ மனக்கண்களை அவர் திறக்கிறார். நம் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது மனக்கண்களை திறக்கிறார். அந்த
தி தி தீர்க்கதரிசி அந்த கேயாசு, அவன் வேலைக்காரன். அப்படியே வந்து போர் செய்ய எல்லாரும் வந்து நிக்கும்போது, எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, அ அ சொல்றாங்க, "அ ஐயா இந்த மாதிரி நெறைய ரதங்களும், குதிரைகளும் வந்து நிக்குது. ஆ போ போர் செய்யறதுக்கு அண்டை நாட்டுக்காரங்க. பயமா இருக்குது" அப்படின்னாலும் சொல்றாரு, "நீ பயப்படாத. உன் மனக்கண்களை திறந்து பார்த்தா, தேவ தூதர்கள் உன் மனக்கண்களை திறந்து பா திற திறத்த பா திறந்து விடுறாரு. அப்ப பார்த்தா, அக்கினிமயமான தேவ தூதர்கள், அக்கினிமயமான ரதங்கள் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் அந்த வசனத்தின்படி பார்த்தா, கர்த்தர் நமக்கு தூதர்கள வச்சிருக்கிறார். பயப்படக்கூடாதபடிக்கு தூதர்கள் வச்சுக்கிறார். உங்ககிட்ட பேசுற நானு இன்னும் கொஞ்சம் இத கொஞ்சம் இன்னும் டீப்பா நெனச்சுட்டு, பயமில்லாத ஆவியா பெற்று, அது தரிசனத்த இந்த விசுவாசித்தா, இந்த ஒரு காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியுன்றத, நான் இன்னும் கொஞ்சம் விசுவாசிச்சு, இன்னும் கொஞ்சம் இந்த பயத்த கம்ப்ளீட்டா எடுத்துட்டு, ஆண்டவருடைய தரிசனங்களை காணணும்னு நானும் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் அதுக்கு எனக்கு கிருபை செய்வார். நாம் விசுவாசிக்கும்போது, வானம் திறக்கப்பட்டு அதிசயத்தை காண செய்கிறார். பரிசுத்த ஆவியால் நிறையும் போதும் வானம் திறக்கிறது. நான் சீக்கிரத்துல முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 7, 55, 56, 55 அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, தேவனுடைய மகிமையும், தேவனுடைய வலது பார்த்தல் இயேசுவானது நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறக்கிறதையும், மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்த்து நிற்கிறதையும் காண்கிறேன் என்றால், இது எங்க வருது? ஸ்தேவான் ஸ்தேவான் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி, சொல்லி அந்த முற்பிதாக்கள் சொன்ன வந்த காரியங்கள் எல்லாம் பேசும்போது, மக்கள் எல்லாம் கோபப்பட்டு, இவன் என்ன பேசாததுக்கு யாருன்னு சொல்லிட்டு, அவன கல்லெறிந்து கொல்றாங்க. அப்போ கல் எறியும்போது, அவனுடைய அப்படியே வானத்த நோக்கி அந்த ஸ்தேவான் பார்க்கும்போது தான், இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்குறான். அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தான். அப்ப என்ன? எல்லாரும் கல்லெறியும்போது, இந்த கல்லெறிற அந்த அந்த ஒரு வலியோ, அந்த ரத்தத்தையோ அவன் காணல. ஆனா, அவன் தலைய தூக்கி அண்ணாந்து பார்த்து, தேவனுடைய மகிமையும், தேவனுடைய வலது பார்சல் இயேசுவானவர் நிற்கிறதையும் பார்க்கிறா. அப்ப அந்த வானம் திறக்கப்படும்போது, அந்த காரியம் நடைபெறுது. அப்ப கர்த்தர இயேசுவானவர பார்க்கிறான்னு பார்க்கிறோம். அதோ வானங்கள் திறக்கிறதும், மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்த்து நிற்கிறதையும் காண்கிறேன்னு அந்த அந்த மனிதன், அந்த ஸ்தேவான் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படியாக இப்படியாக நாம வந்து பரிசுத்த ஆவியில் நிறையும்போது, பரிசுத்த ஆவியில நிறைந்து செய்யும் இது பண்ணும்போது, வானம் திறக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செயல்படுகிறவனையும், தீர்க்கதரிசிகளை துன்பப்படுகிறவனையும் பார்த்து, ஸ்தேவான் கடிந்து உரைக்கும்போது, ஜனங்கள் அவனை பார்த்து மூர்க்கமடைந்தார்கள். அந்த நேரத்துல ஸ்தேவான் வானங்கள் திறக்கிறதையும், மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சல் நிற்கிறதையும் காண்கிறான் என்று நம் வேதத்துல பார்த்தோம். பரிசுத்த ஆவியின் நிறையும்போது, நாம் தேவ தரிசனங்களை பார்க்க முடியும். தேவன் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க எப்பவும் காத்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய விஷயங்களா பார்த்தோம். இன்னும் ஒரு ஒரு இம்மைக்கு அது பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு சிலத நம்ம பார்த்துட்டு இத சீக்கிரத்துல முடிச்சிடுறேன். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல வானம் திறப்பதை பார்த்தோமானால், தேவ ஆசீர்வாதம் மக்களுக்கு கொடுப்பதாக நாம் பார்க்க முடிகிறது. எகிப்தில இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அப்படியே அ கிட்டத்தட்ட அந்த கணக்குப்படி பார்த்தா 24,00,000 மக்கள் இருக்கும். ஒரு வீட்டுக்கு 4 பேருன்னு போட்டா கூட 24,00,000 மக்கள் இருக்குன்றது கணக்கு. அப்ப எகிப்தில இஸ்ரேல் ஜனங்கள அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு, மோசே கானான் தேசத்தை நோக்கி ஜனங்களை அழைத்துக் கொண்டு வரும்போது, ஜனங்கள் எப்படியெல்லாம் நெறிமுறையோடு வாழ வேண்டும் என்று தேவன் வழிநடத்தி வந்த மோசேயின் கற்பனைகளை கொடுத்து வழிநடத்தி வந்தார். ம். எல்லா 10 கற்பனை கொடுத்து, இப்படி இப்படித்தான் வாழணும், இப்படி இப்படித்தான் வாழணும். இப்படித்தான் நீங்க இந்த நெறிமுறையோடு வாழணும். ஏன்னா, அவங்கலாம் அடிமைத்தனமான வாழ்க்கையில இருந்தாங்க. அந்த அடிமைத்தனமான வாழ்க்கையில இருக்கும்போது, ம் அப்ப வந்து அடிமைத்தனத்துல இருக்கும்போது அவங்களால அந்த நெறிமுறை என்னன்னே தெரியாது. அப்படி அந்த நெறிமுறை என்னன்னே தெரியாது. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான், அ மோசே மோசே மோசேக்கு தேவன் 10 கற்பனை குடுத்து, இந்த மாதிரி வாழணும் அப்படின்னெல்லாம் சொல்லிக் குடுப்பாரு. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். வானத்திலிருந்து அவர்களுக்கு உணவு 40 வருடம் அந்த வனாந்தரத்துல வரும்போது, ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார்ன்னு பார்த்தோம். இதே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமாக உபாகமம் 28:12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும்,
கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இது பூமிக்குரிய ஆசீர்வாதம். வானம் திறக்கும்போது பூமிக்குரிய ஆசீர்வாதத்த கர்த்தர் அப்படி நமக்கு கர்த்தர் சொல்றாரு. அதே இது மல்கியாவிலும் பார்த்தா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அ தசமபாங்கங்களையும் தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பணிகளையே திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து, இடங்கொள்ளாமல் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று, அதனால் என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்ல. இதெல்லாம் நம்ம இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம். நம்ம பூமிக்குரிய ஆசீர்வாதத்த இப்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்ப வானம் திறக்கப்படும்போது, இப்படிப்பட்ட பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நம்ம அனைவருக்கும் கொடுக்க கர்த்தர் வாஞ்சையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். பொக்கிஷ சாலை. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. பொக்கிஷ சாலை. பொக்கிஷ சாலைங்கிறது பொக்கிஷம் நாம வெளியேற பெற்றது. அப்போ பொக்கிஷ சாலையாகிய வானம். அந்த வானங்கிறது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷ சாலை. வானத்தின் பொக்கிஷத்த வானமாகிய பொக்கிஷாலை திறப்பார். பொக்கிஷாலையாகும் வானம் இம்மைக்கும் மறுமைக்கேற்ற ஆசீர்வாதங்களை தருவது. இன்றைய இஸ்ரவேலராகிய நாம் அன்றைக்கு பரலோக மன்னாவ குடுத்தது. அதே மாரி பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஏற்ற நேரத்துல மழை பெய்து எல்லாம் செயல்படுவதற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வானத்தை திறந்து ஆசீர்வதிச்சார் பார்க்கிறோம். அதே இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இஸ்ரவேலர் அவருடைய பிள்ளைகள். நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு வந்தால், அன்றைய இஸ்ரவேலருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாகிய நமக்கு அந்த 10 கட்டளைகளை சுருக்கி 2 பிரதான கட்டளையா கொடுத்தாரு. அந்த 2 பிரதான கட்டளை எல்லாருக்கும் தெரியும். மார்க் 12, 30, 31 முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்துமா, முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் அன்பு கூர சொல்லிக்கிறாரு. உன்னைப் போல பிறனை நேசி. இதுலயே அடங்கி போயிரு. எல்லா கற்பனைகளும் இதுக்குள்ளேயே அடங்கி போகிறது. அப்போ இது எல்லாமே ஆண்டவர் வானத்தை திறந்து நமக்கு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப எந்தெந்த சூழ்நிலையிலாம் அவர் வானத்தை திறந்து கொடுத்தார் என்று நாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அந்த சூழ்நிலை எல்லாம் நம்ம நம்ம உணர்ந்து, அறிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவரு வானத்தை திறப்பார்ன்னு பார்க்கிறோம். ஜெபம் செய்யும்போது அவர் வானத்தை திறந்தார் என்று பார்க்கிறோம். அப்புறம் இது இது விசுவாசிக்கும்போது அவர் வானத்தை திறக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு வானத்தை திறந்து, நமக்கு இம்மைக்கும் மறுமைக்குள்ள ஆசீர்வாதத்தை நாம் கொடுக்கிறார் என்று நாம் நன்கு அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த மல்கியா 3:10 சொன்னது போல, என் இது மீண்டுமாக அந்த வார்த்தையை சொல்றேன். மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, அ தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணியை திறந்து, இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று, அதனால் என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுங்க. சோதித்து டெஸ்ட் பண்ணி பாருங்க என்னைய டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் குடுக்குறேனா இல்லையான்னு இந்த இந்த வசனத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு. அப்ப ஆண்டவர் என்ன சாப்பிடுறாரா? ஆண்டவர் என்ன அவரா வந்து இப்படியெல்லாம் எத்தனையோ வேண்டாத விவாதங்கள் அ வெ என்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் மக்கள் பேசுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நாம கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர் நமக்கு என்ன சொன்னாரோ, அதுக்கு நாம கீழ்ப்படிந்தாலே, அவருடைய பெரிதான ஆசீர்வாதம், வானத்தின் பலகணியை திறந்து, இடங்கொள்ளாமல் போகுமட்டும், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோன்றாங்கன்னா, அந்த ஆசீர்வாதங்கிறது பணம் மாத்திரம் இல்ல. அ அந்த பணம் மாத்திரம் இல்ல. ஆசீர்வாதங்கிறது என்னெல்லாம் சுகமா வாழ்றது ஆசீர்வாதம் தான். பிள்ளைக குடும்பம் நல்ல ஒரு சந்தோஷ, சமாதானமான குடும்ப வாழ்க்கை வாழ்றது ஆசீர்வாதம் தான். அ பிள்ளைகளை பெற்றெடுப்பது ஆசீர்வாதம். பிள்ளைகள் வளர்வது ஆசீர்வாதம். பிள்ளைகள் நல்ல நிலைமையில ஆசீர்வாதம். வீடு வாசலோடு இருப்பது ஆசீர்வாதம். இப்படி நெறைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவர் வானத்தின் பலகணியை திறந்து நமக்கு கொடுக்கிறார். அதுதான் பெரிதான பண்டகசாலையை திறந்து கொடுக்கிறேன்னு அவ்ளோ பெரிய வார்த்தைய கொடுக்கிறார். ஆக நாம் வானம் திறக்கிறபடி நாம் செபித்து ஆண்டவருடைய நமக்கு கொடுக்கிற இம்மைக்கும் மறுமைக்கேற்ற ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு தேவ நாம மகிமைக்கென்று நாம ஒவ்வொருவரும் ஜீவிக்கணும்னு
கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நாம் ஒவ்வொருவர் இருதயத்துல பதிவைத்து, தேவன் தன்னுடைய பொக்கிஷ சாலையாகிய தன்னுடைய வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பார் என்று உணர்ந்து, நாம் செயல்பட்டு, ஜீவித்து, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பை நாம் ஒவ்வொருவருமே மனதுல இருதயத்துல நன்கு பதிய வைத்து, அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்து, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதை நாம் நிறைவேற்றுவோமாக.